say hi. Hi. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக இருக்கோம். இந்த சண்டே வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கனலியோடு வந்து எனக்கு வந்து ஆப்பிக்கோவில் வந்து எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் இருந்தது. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். நானும் கனலி தான் வந்திருக்கோம், தனியாக வந்திருந்தது. இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இருந்தது ஹஸ்பண்டோடு இல்லாமல். ஸோ இதுவும் ஒரு வகையில் வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்தது. பட் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நான் நினச்சி வந்த திங்ஸ் வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா கனலி வந்து கொஞ்சம் நிறையவே வந்து எனக்கு வந்து கரைச்சல் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து என்னால் வந்து அந்தளவுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் எடுக்க முடியல. அதுதான் உண்மையான விஷயம். இருந்தாலும் கூட இங்கே நல்ல கலெக்ஷன் இருந்தது. ஸோ வந்து கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய அப்டேட்டோடு உங்களை சந்திக்கலாம் அப்படி தான் இருக்கிறேன். ஸோ அதனால தான் இப்போது திங்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணால் வந்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ நிறைய ஷாப்பிங் பண்ணலை, கொஞ்சம் தான். நான் வந்து ஐடியா எதுவுமே நடக்கலை. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னால் கொஞ்சம் திங்ஸ் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அந்த மாதிரி திங்ஸை பார்த்துட்டு நான் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து எந்த இடம்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? கண்டிப்பாக கெஸ் பண்ணால் சொல்லுங்கள். எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ நான் காட்டினேன் இல்லையா, அந்த பாட்டில்ஸ் வந்து வாங்குறது எப்படி, அது வந்து பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீக் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரெசிபி காட்டலாம் அப்படின்னு சொல்லித்தான். அதாவது மஷ்ரூம் ஆம்லெட் உங்களுக்கு வந்து செய்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தேவையான பொருள் எக் வந்து 3, அதே நேரத்தில் வந்து பச்சை மிளகாய் வேணும், வெங்காயம், மிளகு, உங்களுக்கு தேவையாக இருந்தால் வந்து இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து மஷ்ரூம் கண்டிப்பாக தேவை, எங்களுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து ஒரு வானலியை வச்சாச்சு. இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த எக்கை வந்து எந்த அளவுக்கு வந்து பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் சும்மா புசு புசுன்னு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்தளவு புசு புசுன்னு வரும். என்னம்மா புக் அங்கே இருக்கு, எடுங்க. ஸோ கனலியும் வந்து இடையில் ஓவர் வாய்ஸ் பண்ணும் போது தான் ஏதாவது வந்து கேட்பாங்க. சரி, ஓகே. இந்த நேரத்தில் வந்து இப்போது நாங்கள் தேங்காய் எண்ணெயை வந்து இதில் சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் வந்து தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு வந்து இதில் தேங்காய் எண்ணெய். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து வெங்காயத்தை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்த பொன்னிறமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து இன்னும் டேஸ்ட் கூட கொடுக்கும். சரியா? அப்போ வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் அதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் கொஞ்சமாக, அதாவது வந்து மிதமான சூட்டில் வச்சு தான், மிதமான ஒரு சூட்டில் தான் அடுப்பில் வச்சு இதை ரோஸ்ட் பண்ணணும். என்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து லீக்ஸ் இருந்தது. ஸோ அதையும் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பச்சை மிளகாவும் இதில் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து எல்லாமே சேர்ந்து வந்து இந்த பொன்னிறமாக வரைக்கும் வறுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது என்னன்னு கேட்டால், இதில் வந்து இப்போது பாருங்கள், ஓரளவுக்கு வந்து பொன்னிறமாக வரும் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. வந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு நாங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. அதில் வந்து மிளகுத்தூள், அதே நேரத்தில் வந்து கொஞ்சமாக நான் வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அதே நேரம் இந்த மிளகு வந்து வீட்டில் அரைச்சது தான், அதனால் வந்து ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூனில் வந்து அரை டீஸ்பூன் வந்து இதில் வந்து நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஓரளவு மஞ்சள், இதை வந்து சேர்த்து நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும். அடுத்து நாங்கள் மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிக்கணும். மஷ்ரூமையும் நாங்கள் வந்து நல்லா சேர்த்துட்டு நல்லா அதை கிண்டியே வந்து வச்சுக்கொள்ளணும். அப்போ தான் வந்து ஒரு அந்த ரோஸ்ட் ஆகும் வரைக்கும் நல்லாவே வந்து இதை கிண்டி எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் வந்து மஷ்ரூம் வந்து கொஞ்சம் வேகணும் இல்லையா. இப்போ நான் வந்து ஒரு மூடியை போட்டு வந்து நல்லா வந்து மூடி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் திரும்ப எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மஷ்ரூமும் வெந்திருக்கும். இந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வேறையாக வரும். ஸோ அதுலேயே வந்து நாங்கள் எந்த விதமான தண்ணியும் இதில் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இதிலே வந்து நல்லா எங்களுக்கு வந்து இதில் இருக்கிற தண்ணியே மஷ்ரூம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து அதிலே நாங்கள் வேக வச்சு எடுத்துடலாம். தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. ஸோ நல்லா வந்து இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மாதிரி வந்து இதை குக் பண்ணி வச்சுக்கோங்க. குக் பண்ணி எடுத்த பிறகு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்தீங்களா. ஸோ இதில் இப்போ நான் வந்து அதாவது நல்லா பீட் பண்ணி வச்சுருந்த எக்கை தான் சேர்க்குறேன். இதில் வந்து நான் 3 முட்டையை வந்து சேர்த்துருக்குறேன். ஸோ சேர்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் மாதிரி வச்சுட்டு இப்போ நாங்கள் அதுக்கு ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு வந்து 2 நிமிஷம் போதுங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கவே நல்லா இருக்குல்ல. ஸோ இதை நாங்கள் இப்போது திருப்பி போட்டுக்கலாம்.
திருப்பி போட்ட பிறகு இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா வந்து இப்போ நாங்கள் காலையிலலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே இல்லை. ஆஃபீஸ் போகிற பெண்களாக இருந்தால் வந்து கூடின நாளில் வந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் இது ரொம்ப ஈஸி. இதில் வந்து நீங்கள் உள்ளால பான் வச்சுக்கொள்ளலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு. உண்மையிலே அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மார்னிங் நீங்கள் செய்துட்டா ரொம்ப ஈஸியான வேலை இல்லையா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் வந்து எங்களுக்கு யூகேலேருந்து பாருங்கள் சிறிய எண்ணெய் மகள் அப்படின்னு சொல்லிட்டு யூகேலேருந்து ஒரு பார்சல் வந்தது. கனலிக்கு தான் இந்த ஃப்ராக் 2 வந்திருந்தது. ஃப்ராக் கொஞ்சம் அக்சசரிஸ் அது நேரம் இந்த கிளிப்பெல்லாம் வந்திருந்தது. ஸோ அது உங்களுக்கு அப்படியே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சு ஒருத்தவங்க ஏதாவது ஒரு கிஃப்ட் அனுப்பும் போது வந்து கண்டிப்பாக அது வந்து எங்களால் மறக்கவே முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் கனலிக்கு இந்த கிஃப்டெல்லாம் வந்திருந்தது. இந்த கிஃப்ட்டை வந்து என்றைக்குமே நான் எதிர்பார்த்தது கிடையாது. அன்பு மட்டும்தான் நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அதனாலே என்னவோ தெரியல, எனக்கு அப்பப்போ கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வரும். ஸோ இன்னொரு கிஃப்ட் ஐட்டமும் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தவங்க வந்து ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அதை முடிஞ்சால் நான் அன்பாக்ஸ் பண்ணும் போது இதில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் காலங்களில் நிறைய மோட்டிவேஷன் விஷயங்களெல்லாம் உங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் இந்த சேனலை ஆரம்பிக்கும் போது அதுதான் யோசித்தேன். நிறைய பேர் வந்து எவ்வளோ தான் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைக்கணும். நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷனாக வந்து நான் இருக்கணும், மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ அதனால தான் இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள்.